ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா அந்த பைரவி நான் அந்த மாணிக்கத்தோட இடத்துக்கு ஆசைப்பட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசையை நிறைவேற்ற விடாமல் நம்முடைய இலக்கியாவோட ஆசை தாங்க நிறைவேறிருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த பைரவியும் அந்த எஸ்எஸ்கேவை பக்கமே நிற்க வச்சுட்டு நம்முடைய இலக்கிய அந்த மாணிக்கத்தோட இடத்த வாங்கிறதுக்காக கையெழுத்து போடுறாங்க. ஆனால் இந்த எஸ்எஸ்கேவாலும் இந்த பைரவியாலும் பார்த்திங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது. கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை மட்டும்தாங்க பார்க்குறாங்க. அதுக்கு தான் சொல்கிறது ஆணவத்தில் ஆடக்கூடாது அப்படின்றதுக்காக. நம்முடைய இலக்கிய ஆசைப்பட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அநாத ஆசிரமம் ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் முதல் நாளாக நம்முடைய ரேவதி அம்மாவை தான் நம்முடைய கௌதம் சார் கூப்பிட்டு இருக்க வைக்க போகிறாருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சும்மா இருப்பாரா? பார்த்தீங்களா இவ்வளோ ஆட்டம் போட்டிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் கைப்பற்றப்பட்ட இடம் எங்கள் கைக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் திமிராக பேசுகிறாருங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பைரவி எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா காலம் உங்கள் சைடே இருக்காது, கண்டிப்பாக எங்கள் சைடும் வரும். அந்த நேரம் வரும்போது உங்களை ஓட ஓட விரட்டணும் இல்லை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்காக நம்முடைய கௌதமுக்கு டவுட் வருது. எப்படி அந்த எஸ்எஸ்கே கண்டிப்பாக எதுக்குமே கன்வின்ஸ் ஆகியிருக்க மாட்டான், நான் அந்த இடத்த விட்டு கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் எப்படி அந்த இடத்த விட்டு கொடுத்தான் அப்படின்ற ஒரு டவுட் அவருடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய என்ன கௌதம் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இலக்கியா, அந்த எஸ்எஸ்கேவும் பைரவியாவும் எவ்வளோ பிளான் போட்டு மாணிக்கத்தோட இடத்த கைப்பற்ற பார்த்தாங்க. ஆனால் அது எப்படி நடக்காத அந்த எஸ்எஸ்கே கடைசி நேரத்தில் இல்லை எனக்கு இந்த இடம் தேவையில்லை, அவங்களுக்கே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவன் வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்துச்சு. என்ன பண்ண இலக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய என்ன சொல்கிறாங்கன்னா, கௌதம் நான் எதுவுமே பண்ணல, நான் தான் அப்போவே சொன்னல அந்த எஸ்எஸ்கே மாணிக்கத்தோட இடத்த வாங்க மாட்டான், கடைசியில் அந்த இடத்த நம்ம தான் வாங்க போகிறோன்ட்டு. அதான் இலக்கியா அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவை பற்றின உண்மையை நம்மளுடைய இலக்கிய மறைச்சிட்றாங்க. அந்த எஸ்எஸ்கே கிட்ட சொல்ல எல்லா விஷயத்தையும். அதுக்காக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பொய்யை சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் அந்த தாட்சாயணி மேடத்துக்கையில் போயிட்டு உங்களுடைய புருஷன் இப்படி தான் இந்த பைரிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான், லட்சக்கணக்கில் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டான். இல்லைனா அவனை கண்டிப்பாக தாட்சாயணி வீட்டை விட்டே வெளியே அனுப்பியிருப்பா. அதெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் அவன் இப்படி பண்ணியிருக்கான். அதுவும் போக நம்ம இந்த இடத்த வாகனத்தில் கண்டிப்பாக உங்களுடைய பைரவியம்மாவுக்கு பெரிய அடியாக இருக்கும். அவங்கள தான் நம்ம அந்த அநாத ஆசிரமம் ஆரம்பிக்க போகிறதுக்கு ஓப்பனிங் இனாகரேஷன் ஃபங்க்ஷனுக்கே கூப்பிட்டு அவங்கள சிறப்பிக்க வைக்கணும். எதை கேவலம் அசிங்கம் ஆரம்பிக்கிறதுன்னு நினச்சாங்களோ அதை அவங்கள கூப்பிட்டு வச்சு அந்த இடத்துல அவங்கள அசிங்கப்படுத்தினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு பெரிய எபிசோடில் எதனால நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப்